இது உங்கள் மார்க்கெட் பல்ஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஜூலை 9ஆம் தேதியோட நிஃப்டி அனாலிசிஸும் அதோட ஸ்டாக்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த காணொளி உங்களோட கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். இது மூலமாக உங்களுக்கு உங்களோட அறிவை மேம்படுத்திக்கலாம். மேற்கொண்டு இதுலேருந்தோ இல்லை வேறு இதுலேருந்தோ நீங்கள் வர்த்தகம் பங்கு சந்தையில் வர்த்தகம் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்கிட்ட அறிவுரை வாங்கிக்கிட்டு பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ட்ரேட் மாஸ்டர்ஸ் ப்ரோவில் நேற்று ஜூலை 9ஆம் தேதி நிஃப்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். நேற்று நிஃப்டி ரொம்ப அதிகமாகவே மேலையும் போகல, இறங்கவும் இல்லை. நம்ம ரெண்டு விதத்தில் லாபம் ஈட்டுறோம். ஒன்று மேலே ஏறுனுச்சுனாலும் லாபம் ஈட்டுறோம், இறங்கினாலும் லாபம் ஈட்டுறோம். ஏறுனுச்சுன்னா வாங்கி விற்கிறோம், இறங்குனுச்சுன்னா விற்று வாங்குகிறோம். ஷார்ட் செல்லிங் அப்படிம்பாங்க. இது லாங் பை அப்படிம்பாங்க. ஷார்ட் செல்லிங் லாங் பை அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறோம். இப்போ நேற்று என்னென்னா சந்தையில் நேற்று சந்தையில் நிஃப்டி ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை, அப்படியே பக்கவாட்டிலேயே போயிட்டே இருந்துச்சு. இந்த பாருங்கள், இதுதான் 9:15 உள்ள கேண்டில். இந்த கேண்டிலில் லேசாக மேலே ஏறிட்டு அப்படியே இது ஈவினிங் வரைக்குமே, மாலை வரைக்குமே அப்படியே பக்கவாட்டிலேயே போயிட்டு இருந்துச்சு. அதனால் நேற்று எந்த விதத்துலேயும் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பொய்யா ஏற்றம் காமிச்சிருக்கு பாருங்கள். இந்த இது ஏமாற்று ஏற்றம். இந்த ஏற்றத்தில் நேராக மேலே போகாமல் அப்படியே பக்கவாட்டிலேயே போய் இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜை தொட்டுருச்சு. அதனால இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸ்டாக் எடுத்துட்டு குறைந்தபட்ச இழப்பிலே இந்த இடத்துல வெளியில் வந்துட்டோம். இதுவும் நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா எந்த ஸ்டாக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இல்லை. இப்போ நம்ம ட்ரேட் மாஸ்டர்ஸ் ப்ரோ என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ரேட் மாஸ்டர்ஸ் ப்ரோவில் நிறையா இந்த பாருங்கள், எல்லா செக்டாரோட சார்ட்டும் பார்க்க முடியும், தனித்தனி ஸ்டாக்கோட சார்ட்டும் பார்க்க முடியும். இதை பற்றி தனி காணொலி ஒன்று போடலான் இருக்கேன். இந்த பாருங்கள், நல்லாவே இறங்கியிருக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கு. இதை பற்றி இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி தனி காணொலி போடலான் இருக்கேன். இப்போ வாங்க, இப்போ போய் நமக்கு நேத்தோட நிஃப்டி இந்த நிஃப்டி இப்படி இருக்கையில் எப்படி நம்ம ஸ்டாக் எல்லாம் வாங்கியிருக்கோம், என்னென்ன எவ்வளவு இழப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இழப்பெல்லாம் சிறு சிறு இழப்பு தாங்க. ஏன்னா லாபம் ஈட்டுறப்போ நிறையாவே லாபம் ஈட்டிடுவோம். இங்கே பாருங்கள், விற்று நேற்று 8ஆம் தேதி நேற்று இந்த இடத்துல விற்று இந்த இடத்துல வாங்கியிருக்கோம், பெரிய லாபம் ஈட்டிருக்கோம். 800 ரூபாய் கிட்ட லாபம் வந்தது. இதெல்லாம் வெறும் 100 ரூபாய் தான் இழப்பீடு. அதனால நல்லாவே வேலை செய்யுது. இப்போ நம்ம போய் பார்ப்போம் எந்தெந்த ட்ரேடு நம்ம என்னைக்கு வாங்கியிருக்கோம், இப்போ எந்த இடத்துல விற்றுருக்கோம், எதுக்காக வெளியில் வந்துட்டோம், இழப்பை குறைவாக வச்சுக்கிட்டு எதுக்காக வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று நடந்ததாக போய் பார்ப்போம். இந்த பாருங்கள், இதுதான் நேற்று நம்ம எடுத்திருக்க ஸ்டாக்ஸு. மொத்தம் 21 என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு. வேறு வேறு நேரத்தில், எல்லாமே காலை நேரத்தில் தான் எடுத்திருக்கு. நேற்று அந்த பக்கவாட்டிலேயே நிஃப்டி போயிட்டு இருந்ததுனால அதோட நமக்கு சிறிதளவு இழப்பு வந்திருக்கு. -104 ரூபா இழப்பு வந்திருக்கு. அதுக்கு முதல் நாள் 800 ரூபாய் லாபமும், அதுக்கு முதல் நாள் 300 ரூபாய் லாபமும் பார்த்தோம். அதனால இந்த சைட்வேஸில் போகிற அன்னைக்கு சிறிதளவு இழப்போடு நம்ம வெளியில் வந்துடுறோம். இப்போ பாருங்கள், இதில் நேற்று மொத்தம் 121 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கு. 21 ஸ்டாக்கில் எல்லாமே கிட்டத்தட்ட 9:20க்கு தான் எடுத்திருக்கு. சன்ஃபார்மா பார்ப்போம். இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கு, இந்த இடத்துல வாங்கியிருக்கு, இந்த இடத்துல விற்றுருக்கு மூவிங் ஆவரேஜில். இந்த பாருங்கள், கொஞ்சம் இது பார்க்கலாம். இது நல்லாவே 36 ரூபாய் லாபம் வந்திருக்கு சன்ஃபார்மா.
சும்மாவை திருப்பி பார்ப்போம். இது நல்ல லாபம் ஈட்டியிருக்கு. ஆனால் வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து லாபம் ஈட்டாமல் சிறிதளவு இழப்புலையே வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ட்ரி பார்த்துட்டு பாருங்கள். 9:20 நேற்று வந்து 9ஆம் தேதி ஜூலை மாதம் 9:15 கேண்டில். இது முடிஞ்சோடனே இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். இப்போ இது வாங்கும்போது என்னென்ன இருக்குது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து 0.6% இருக்குது. அப்புறம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன இருக்குது பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அப்பில் இருக்குது. நிஃப்டியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அப்பில் காமிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இந்த பாடியும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பாடி பர்சன்டேஜ் 83 இருந்திருக்கு. அதனால இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல விற்றுருக்கு. வாங்கி அப்படியே மூவிங் ஆவரேஜ் வந்து அப்படியே மூவிங் ஆவரேஜில் தொடும்போது விற்றுருக்கு. நம்ம இங்கே வந்து நிலையான ப்ராஃபிட்டோ நிலையான ஸ்டாப் லாஸோ கிடையாது. நிலையான லாபமோ நிலையான இதுவும் பண்ணுறது கிடையாது. இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இந்த கேண்டில் இருக்கும்போது வாங்குகிறோம். வாங்கிட்டு மேலே போக 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 விட்டுட்டே இருக்கோம். எப்போ வந்து மூவிங் ஆவரேஜை தொடுதோ அந்த நேரத்தில் வெளியில் வந்துடுறோம். ஸோ அது மாதிரி நேற்று வந்து வெறும் ஒரு ஸ்டாக் வாங்கி ஒரு லாட் சைஸ் வாங்கி 36 ரூபாய் லாபம் வந்திருக்கு. 9:20க்கு வாங்கி மாடிஃபைட் டேட்டு சரியாக கிளியராக இல்லை. இதை வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து வேறு என்னென்னலாம் ஸ்டாக் எடுத்திருக்கு, எந்த இடத்துல புக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பிறகு பாரதி ஏர்டெல் தான் இருக்குது பாருங்கள். பாரதி ஏர்டெல் 9:20க்கு வாங்கி இப்போ வாங்கியிருக்கு. இந்த பாருங்கள், பாரதி ஏர்டெல்லும் நல்லாவே லாபம் ஈட்டிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கு பாருங்கள். 9:20க்கு வந்து உள்ளே வாங்கியிருக்கு. வாங்கிட்டு வந்து மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம சாஃப்ட்வேர் இந்த டூல் வந்து இப்போ தான் வந்து புழக்கத்துக்கு கொண்டு வர்றோம். அதில் வந்து சிறு சிறு பிழைகள்லாம் நீக்கி சரி பண்ணிக்கிட்டே வர்றோம். ஆனால் வந்து இது எப்போ வாங்குறது எப்படி விற்கிறதுங்கிறது தெளிவாகவே பண்ணி நல்லாவே லாபம் கொடுக்குது. இப்போ இந்த கேண்டிலை பற்றி பார்ப்போம். இந்த கேண்டிலில் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். 9:15 கேண்டில். இந்த கேண்டில் ஆரோ காமிக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து வாங்கியிருக்கோம். இந்த கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 0.48%. நம்ம பொதுவாகவே இந்த வாங்குறதுக்கு கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதோட சேஞ்ச் பர்சன்டேஜுங்கிறது வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அதை வந்து சதவீதத்தில் பார்க்குறோம். அந்த சதவீதங்கிறது 0.48% இருந்தால் 0.3% இருந்தால் தான் நம்ம அதை வந்து வாங்குகிறோம். இந்த கேண்டில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதில் பாடி வந்து 68% இருக்குது. ஸோ கீழே உள்ள வாலும் மேலே உள்ள வாலுமே மிகச்சிறியதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கேண்டிலில் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே போயிருக்காங்க. மேலே மேலே போயிட்டே இருக்குது. விலை கூட போனாலும் வாங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ இதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பாருங்கள். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ இருக்குது, அப்பில் இருக்குது. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்பில் இருந்தால் வாங்கி விற்கிறோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுனில் இருந்தால் விற்று வாங்குகிறோம். ஸோ அதே மாதிரி நிஃப்டியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்பில் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து நல்ல லாபம் ஈட்டிருக்கு. நம்ம நினச்சிருந்தா இந்த ரெண்டோடவே வெளியில் வந்துருக்கலாம். மேலே மேலே வந்து சில ஸ்டாக்லாம் எடுக்கிறோம்னா அதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்காக நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, அதுக்கடுத்து எல்லா ஸ்டாக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து சிறிதளவு இழப்போட வெளியில் வந்திருக்கு. அதுக்கு காரணம் உடனடியாக மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு கீழே அப்படியே திரும்பிடுச்சு. இப்போ ஆக்சிஸ் பேங்கை பார்ப்போம். இந்த பாருங்க, ஆக்சிஸ் பேங்க் இந்த இடத்துல வந்து 9:15க்கு இது கொடுத்துருக்கான். உடனடியாக நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கோம். உடனடியாக வந்து கீழே இறங்கி மூவிங் ஆவரேஜ் தொட்டு சிறிதளவு இழப்போட வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து அந்த கேண்டில் வந்து பாருங்க 0.81 0.81% ஏறி இருக்கு. இதோட பாடியும் நல்லாவே வந்து வலிமையா இருக்கு. பாடி வந்து 96% அந்த பாடி இருக்கு. மேலே உள்ள அந்த வால் பகுதி இருக்கு பாருங்க, அதுவும் கீழே உள்ள வால் பகுதி மிகச்சிறியதாகவே இருக்கு. நல்லா வந்து இதா இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்பில் இருக்கு. பிஓஎஸ் நிஃப்டியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்பில் இருக்கு. நல்ல சரியான இடத்துல தான் வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக கீழே வந்துருச்சு. உங்களுக்கு இந்த பங்குச்சந்தையோட இயற்கை சூழ்நிலை எப்படின்னு தெரியும். பொதுவாகவே எல்லா நேரத்துலையும் வந்து மேலே போயிட்டே இருக்காது. வால்டாலிட்டி
மேலே ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு நம்ம வாங்கிட்டோம் கீழே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக வித்துட்டு வெளியில் வர்றது தான் சாதுரியமான செயலாக இருக்கும். அது மாதிரி தான் இது செயல்பட்டு வெளியில் வந்திருக்கு. ஏற்கனவே 2 பங்குகள் வந்து நல்லாவே லாபம் ஈட்டிருக்கு. அந்த லாபத்தோட ஒப்பிடும்போது மிகச்சிறியது தான். அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பாருங்க இங்கே வந்து ஏற்கனவே 2 லாபம் ஈட்டினதும் வந்து இது வந்து ரூ. 36 சன்ஃபார்மா ரூ. 36 லாபம் ஈட்டியிருக்கு. வெறும் வந்து ரூ. 1900 இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. அதே மாதிரி பாரதி ஏர்டெல்லும் வந்து ரூ. 21 லாபம் ஈட்டியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ரூ. 23 வந்து இழப்பில் வந்திருக்கு. இந்த பாருங்க உதாரணத்துக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா -0.2ல வெளியில் வந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மேலே ஏறி இருக்கும். ஏறின பிறகு வந்து மூவிங் ஆவரேஜும் ஏறி இருக்கும். அதுக்கு பிறகு இறங்கியிருக்கு. இந்த பாருங்க இந்த 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 கேண்டில் தான். இந்த கேண்டிலில் என்ட்ரி கொடுத்துருக்கான். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோன்னா மேலே போய் ஏறி திருப்பி வந்து கீழே இந்த இடத்துல வந்து தொட்டிருக்கு. எந்த இடத்துல வந்து வாங்கினோமோ அதே இடத்துல வித்திருக்கு. மிகச்சிறிதளவில் வந்து இழப்பு மாதிரி காமிக்குது அது. இதுவும் பாருங்க 0.31% இருக்கு. பாடி பர்சன்டேஜ் 0.58 இருக்குது. 580% வந்து சதவீதம் இருக்குது. இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் வந்து இந்த பாடி பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க, அதையும் வந்து உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வரணும். அது வந்து எபோவ் 70% மேலே இருந்தா எடுத்தோம்னாக்கா அந்த 2 ஸ்டாக்கோடய நம்ம வெளியில் வந்திருக்கலாம். இப்போ வந்து ஐசிஐசி பேங்கை போய் பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க்ல இந்த பாருங்க 9:20க்கு என்ட்ரி கொடுத்து இது வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இங்கே வந்து மூவிங் ஆவரேஜ் தொட்டோன்னே வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்க இது வெளியில் வந்துருச்சு. மூவிங் ஆவரேஜ் எப்போதுமே வாங்கணும்னா நம்ம வாங்குறது மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் வாங்குறோம். அதாவது அந்த 5 நிமிஷ கேண்டில் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஓப்பன் ஆகி அது மேலேயே வந்து முடிஞ்சிருக்கணும். மேலேயே அந்த கேண்டில் வந்து திறந்துட்டு மேலேயே வந்து மூடி இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாங்குறோம். அப்படி மேலேயே போயிட்டு இருக்கும்போது எப்பயாவது திடீர்னு கீழே வந்து மூவிங் ஆவரேஜை தொட்டுடுச்சுன்னா அது பலம் இழந்துடுச்சுன்னு அர்த்தம். அதனால உடனடியாக நம்ம வெளியில வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகச்சிறிய அளவு இழப்போட வெளியில வந்துடலாம். அதுதான் இது காமிக்குது. இது பாருங்க, இப்போ இந்த கேண்டிலை பற்றி பார்ப்போம். இந்த கேண்டில் வந்து 0.79 இப்போ 0.73 0.73% வந்து ஏறி இருக்கு. நல்லாவே ஏறி இருக்கு. அதோட பாடியும் பாருங்க 93% பாடி இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த வால் பகுதி பாருங்க, வால் பகுதினா அந்த இதுதான் மேலே உள்ள வாலும் கீழே உள்ள வாலும் அப்படி இருந்துச்சுனாக்க வாங்குறதுலையோ விற்கிறதுலையோ வந்து ஒரு சரியான நிலைமை இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து தொடர்ந்து மேலேயே போயிட்டு இருக்கிறதுனால வாங்குறவங்க நிறையா இருக்காங்க. நிறையா வந்து என்ன விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்துமே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து மேலே போயிருக்கு பாருங்க இருக்கு. அட் சேம் டைம் வந்து நிஃப்டியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் மேலே போயிருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டியும் இப்போ இருந்தாலும் நமக்கு எதிர்பாராத சூழ்நிலைகள் பங்குச்சந்தையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருந்தது, சரியாக கீழே ஒடியாந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜை தொட்ட இந்த இடத்துல வெளியில் வந்துடுறோம். அதனால நமக்கு மிகச்சிறிதளவு இதில் இழப்பு ஏற்படும் போதே வெளியில் வந்துடணும். அடுத்து பாருங்க ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் பார்ப்போம். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் வந்து எவ்வளோ லாபமோ நட்டமோ வந்து ₹8 வந்து இழப்பில் வந்திருக்கு. இப்போ அதை பற்றி பார்ப்போம். இந்த பாருங்க இந்த இடத்துல 9:15க்கு இந்த கேண்டில் எப்படி இருக்கு பாருங்க. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டு 9:20க்கு 0.84% நல்லாவே ஏறி இருக்கு. அதோட பாடி இதோட கேண்டிலோட அளவும் 71% நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த வால் பகுதிகள் விக்குன்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள வாலும் மேலே உள்ள வாலும் சிறிதளவு தான் இருக்கு. இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வந்து மேலே இருக்கு. பொதுவாகவே இந்த கேண்டில் பெருசாக இருந்ததுனாலே
வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேலே தான் போகும். அதே மாதிரி கீழே வந்து சிகப்பு கேண்டிலாக இருந்துச்சுனாக்கா கீழே நல்ல பெருசாக போயிருந்தனால பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தானாகவே வந்துடும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த 10 கேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த 10 கேண்டிலோட ஹையை விட மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நம்ம அதுக்கு முன்னாடியெல்லாம் இது வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேக் அவுட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். திடீர்னு என்ட்ரி கொடுத்த உடனே லேசாக கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் தொட்டுடுச்சு. தொட்டதுனால இதுக்கு நமக்கு வந்து சிறிதளவு இழப்போட வெளியில் வந்துட்டோம், ஜிஎம்ஆர் இன்போர்ட். ஸோ இதே மாதிரி நேற்றெல்லாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் லாபம் ஈட்டி இருக்கு, ரொம்ப பெரிய அளவுக்கு போகலை. ஏன்னா வந்து நிஃப்டி வந்து ஆடிக்கிட்டே கிடந்துச்சு மேலே போகாமல். அதே மாதிரி விபிஎல் ஈக்யூ இந்த 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 நம்ம வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் கருவியை பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து ரொம்ப போய் அடிப்படை அறிவெல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கருவி இந்த எல்லா பங்குகளுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிஃப்டி 50லேருந்து நம்மளாக வந்து தேர்ந்தெடுத்து 30 ஸ்டாக்கோ 40 ஸ்டாக்கோ தான் வந்து இதில் வச்சுருக்கோம். அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ரொம்ப நிறையா விற்று வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இதில் வந்து ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எளிதாக விற்றுட்டு வெளியில் வந்துடலாம். ஏன்னா இதோட அளவு, வாங்கும் அளவு விற்கும் அளவு நிறைய பெரிய அளவில் நடக்கும். இப்போ இந்த இது பாருங்கள், 9:20க்கான கேண்டில் நல்லாவே மேலே போய் பெரிய அளவுலேயே லாபம் ஈட்டம், இது பெரிய அளவுலேயே வந்திருக்கு. இது வந்து 0.86% கேண்டில் வந்து நல்லாவே மேலே ஏறி இருக்கு. 0.86%னா இதோட விலையில இந்த இத்தனை சதவீதம் ஏறி இருக்கு. பொதுவாகவே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 0.3% இருந்தாலே நல்ல கேண்டில்னு அர்த்தம். அது வாலும் வந்து கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கணும். இப்போ அந்த வால் வந்து 81% நல்லாவே இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு 4-5 கேண்டில்லையே வெளியில் வந்துருந்தோம்னா நல்லாவே லாபம் ஆகிட்டு இருக்கும். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிறிதளவு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரே திறமான வந்து விதிகள் தான் பயன்படுத்துகிறோம். அதனால் இதில் வந்து இது காத்துக்கிட்டு இருந்துட்டு மூவிங் ஆவரேஜில் வெளியே வந்துடும். மிகச்சிறிதளவு ப்ராஃபிட்டும் வந்துருக்கு இதில். விபிஎல் ஐக்கு நேற்று பாருங்கள் ₹1.40 எடுத்திருக்கு. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் ₹481, கிட்டத்தட்ட ₹1500 தான். இப்போ பாருங்கள், கோத்ரேஜ் சிபி வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ₹6.05 லாபம் வந்திருக்கு. இப்போ இதோட வந்து இதை போய் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கு. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேண்டில் ஓப்பனும் க்ளோஸும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருக்கணும். ஓப்பன் வந்து கீழே எப்போ ஆரம்பிக்குதோ அதுவும் முடிகிறதும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும். அப்போ எடுத்தால் தான் சரியாக இருக்கும். இதை நம்ம எடுத்துருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது லாபம் ஈட்டிருக்கு. இந்த இடத்துல எடுத்திருக்கோம், எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து வெளியில் வந்திருக்கோம், வாங்கிட்டு இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கோம் மூவிங் ஆவரேஜை தொட்ட உடனே. இப்போ இந்த கேண்டில் பார்ப்போம். இந்த கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, மேலே ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. எவ்வளோ ஏறி இருக்கு? 0.9% ஏறி இருக்கு. நல்ல ஏற்றம் ஏறி இருக்கு. அதோட கேண்டிலோட அளவு வந்து 76% இருந்திருக்கு. அந்த கீழே உள்ள வால் பகுதியும் மேலே உள்ள வால் பகுதியும் மிகச்சிறிதளவு 76%னாலே அப்பர் வீக் அண்ட் லோயர் வீக் வந்து இது பாருங்க வந்து இதில் இந்த இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். பாடி வந்து 76ம் அப்பர் வீக்கு 0% இருக்குது. அப்பர் வீக்கு 0%னா ஏறிக்கிட்டே போய் அங்கே நின்று இருக்கு, நிலையாக நின்று இருக்கு, கீழே இறங்காமல். அப்போ வந்து இது ரொம்ப நல்ல கேண்டில்னு அர்த்தம். லோயர் வீக் வந்து 23 கீழே வந்து லோயர் வீக், அது வந்து ஆரம்பமானது. இப்போ முடிகிறது தான். இப்போ வந்து இந்த முடிகிறது வந்து அப்பர் வீக் நல்லாவே இருந்துச்சுன்னா அது நல்லதுன்னு அர்த்தம். இந்த பாருங்க, மேலே போய் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, சிறிதளவு லாபம் ஈட்டிருக்கு. டாடா கன்சியூமரை பற்றி பார்ப்போம். டாடா கன்சியூமர் ₹3.2 லாபம் வந்திருக்கு. அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு வெறும் ₹1000 தான். டாடா கன்சியூமர் கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க, இதுவும் நல்லாவே எப்போதுமே இதில் என்ன ஒன்று காமிக்குதுன்னா, ஒரு 2-3 கேண்டில்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்தோம்னா நல்ல லாபமாகவே இருக்குது. இதை வந்து நம்ம குறித்து வச்சுக்கிறோம். எதிர்காலத்தில் வந்து வேற ஒரு விதியாக இதை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க, இது வந்து 9:20க்கு
9:20க்கு வந்திருக்கு. சைபர் புள்ளி 8% வந்து கேண்டில் நல்லாவே மேலே ஏறியிருக்கு. பாடி வந்து இது கேண்டிலோட அளவு வந்து 79% இருக்கு. அப்பர் விக் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. லோயர் விக் வந்து 0. கீழே லோயர் விக் 0ன்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சதுலேருந்து மேலே போயிட்டே இருந்திருக்கான். இறங்கவே இல்லை இந்த இடத்துல. மேலே ஆனா மேலே போனோனே கொஞ்சம் வந்து இறங்கி திருப்பி இப்படி போய் இப்படி வந்திருக்கு. பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. நிஃப்டியோட பிரேக்அப் ஸ்ட்ரக்சரும் அப்ல இருக்கு. பொதுவாகவே வந்து நிஃப்டியோட பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அப்ல மேலே இருக்குனாக்க மற்ற பங்குகளோட பிரேக்அப் ஸ்ட்ரக்சரும் மேலே இருக்கு. பங்குகளோட வந்து கேண்டில் வந்து 0.03% இருக்குனாக்கா நல்ல சூழ்நிலை நமக்கு எடுக்கிறதுக்கு. அதே நேரத்தில் கேண்டில் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சோ ஆரம்பிக்கிறதோ முடிகிறதோ மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வாங்கி இந்த இடத்துல விற்றுருக்கோம். சிறிதளவு லாபத்தில் வெளியில் வந்திருக்கோம். அது மாதிரி நிறையவே பங்குகள் லாபம் ஈட்டிக்கிட்டே இருந்திருக்கு. கொஞ்சம் வந்து நட்டம் இது பார்க்கலாம். இப்போ ஃபெடரல் பேங்க் எடுத்து பார்ப்போம். ஃபெடரல் பேங்க் பாருங்க 9.15 கேண்டில் நல்லாவே பெருசா இருக்கு. இதுல ஒண்ணு வந்து கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அப் மேல இருக்க வந்து வால் பகுதி இருக்கு பாருங்க, அப்பர் விக். இந்த அப்பர் விக் பெருசா இருந்துச்சுனாலே நான் என்ன அர்த்தம்னாக்க இந்த இடத்துல இது வரைக்கும் ஏறி இருக்கு. ஆனா வந்து திருப்பி வந்து நிறைய பேர் விற்கிறவங்க அதிக பேர் விற்கிறதுனால கீழே இறங்கி இருக்கு. இந்த அப்பர் விக் பெருசா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வாங்குறத குறைக்கணும். ஏன்னா ஏற்கனவே இறங்கிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. இறங்கிட்டு இருக்கிறத வாங்கினோம்னா திருப்பி இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கேண்டிலுமே வந்து இறங்கியிருக்கு பாருங்க. ஸோ அதனால இது மாதிரி இதை வந்து நம்ம வந்து வாங்குறத குறைச்சிக்கணும். இந்த விக்கு பாடி சைஸ் வந்து 80க்கு மேலே இருந்துச்சுனாக்களோ இல்லை 90க்கு மேலே இருந்துச்சுனாக்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க எட்டர்னல் ஈக்விட்டி பாருங்க. இது வந்து 2 ரூபாய் லாபம் ஆகிட்டு இருக்கு. இதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் அதே வந்து ஒரு இதை காமிக்குது பாருங்க. இந்த பாருங்க இந்த கேண்டில் 9.15 கேண்டில். இதை வந்து லாபம் இந்த கேண்டில் இதுல வந்து என்ட்ரி ஆயிட்டு 4-5 கேண்டில் இது வெளியில வந்திருந்தோம்னா நல்லாவே லாபம் ஈட்டிருக்கோம். ஆனா வந்து நமக்கு வந்து நம்ம காத்துக்கிட்டே இருந்துட்டு இங்க வந்து இது பண்ணதுனால நமக்கு வந்து லாபமும் இல்லாம நட்டமும் இல்லாம வாங்கின விலைக்கே கொடுத்துட்டு வெளியில வந்திருக்கோம். நம்ம இப்போ ஏற்கனவே வந்து என்ன பண்ணுறோம்னா மூவிங் ஆவரேஜை தொடுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக இன்னொரு விதிமுறை பண்ணி இந்த இடத்துல வாங்கி ஒரு 4-5 கேண்டில்லையே வெளியில் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படி வந்து ஒரு விதிமுறையை கொண்டு வரணும். இப்போ இதை பார்ப்போம். ஃபெடரல் பேங்க் எவ்வளோ இருக்குது? 1 சேஞ்ச் பர்சன்டேஜ், அதாவது எவ்வளவு ஏறி இருக்குன்னா 1.28 நல்லாவே ஏறி இருக்கு. அதே மாதிரி கேண்டிலோட அளவை பாருங்க, 97% கேண்டில் அளவு இருக்கு. இந்த வால் பகுதி ரொம்ப குறைவாக இருக்கு. தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்திருக்கான். நம்ம என்ன பண்ணணும்னா 97% இருந்தாலே 90%க்கு மேலே இருந்தாலே வாங்கிட்டு ஒரு 2-3 இதில் வந்து வெளியில் வந்துட்டோம்னா நல்ல லாபம் ஈட்ட முடியும். ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஏசியன் பெயிண்ட்ஸ் அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கி கொஞ்சம் அந்த கீழே இதில் விற்றுருக்கோம். அதனால சிறிதளவு நட்டத்தோடு இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து ஒரு 4-5 கேண்டில்ஸ் வந்து நட்டத்தில் முடிஞ்சிருக்கு. அதனால வந்து நேற்று ஓவரால் மொத்தத்தில் பார்த்தோம்னா 107 ரூபாய் நட்டத்தில் இருந்திருக்குங்க. இன்னும் 107 ரூபாய் இழப்பில் இருந்திருக்கு. இதை வந்து நம்ம இது கடந்த 2 நாட்களோட இதை ஒப்பிடும்போது கடந்த 2 நாட்களில் முதல் நாள் 300 ரூபாய் லாபம் காமிச்சிது. அடுத்த நாள் வந்து 800 ரூபாய் லாபம் காமிச்சது. அதுக்கு அடுத்த நாள் வந்து 100 ரூபாய் இது இழப்பில காமிக்குது. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா 1100 ரூபாயில 100 ரூபாய் இழப்பும் வெறும் 100 ரூபாய் இழப்பும் 1000 ரூபாய் லாபமும் காமிக்குது இந்த கருவி. இதுல நீங்க பார்த்துக்கிறது என்னன்னாக்க முக்கியமா லாபம் ஈட்டும் போது மேல மேல போய் நல்லாவே லாபம் ஈட்டுது. ஒரு சிறிதளவு இது வந்து இழப்பு வரும்போது உடனடியா வெளியில வந்து இழப்பை குறைச்சிருது இந்த கருவி. இது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இது கிடைக்கும். வந்து நம்ம எப்போ வந்து இதில் வந்து வாங்கலாம், எப்போ விற்கலாம் அப்படிங்கிறத பற்றி நல்லாவே கிடைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அது உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களோட கருத்தை தவறாமல் சொல்லுங்கள். உங்கள் கருத்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.